அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேல்நிலை முதலாம் ஆண்டு தமிழ் இயல் 4 திருக்குறள் பகுதியில் கற்பவை கற்றபின் குருவினா சிறுவினா நெடுவினா பகுதிகளுக்கான விடைகளை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கற்பவை கற்றபின்ல படத்துக்கு பொருத்தமான திருக்குறளை கண்டுபிடிக்க. இந்த படம் பாருங்கள். இந்த படத்துக்கு பொருத்தமான திருக்குறள் எது அப்படின்னா, வில்லேர் உழவர் பகைகொளினும் கொல்லற்க சொல்லேர் உழவர் பகை. இந்த குறள் தான் இதுக்கு பொருத்தமாக வருது. அடுத்து, கவிதைக்கு பொருந்தும் திருக்குறளை கண்டறிய. இங்கே ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க. இந்த கவிதைக்கு பொருத்தமான திருக்குறள் எது அப்படின்னா, குறிப்பில் குறிப்புணர் வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொள்ளல். சரியா? இந்த திருக்குறள் தான் அதுக்கு பொருத்தமாக இருக்குது. அடுத்து, மகிழ்ச்சியின் மைந்துரும் போழ்து டேஸ் நினை. இதற்கான விடை என்ன வரும்னா, மறதியால் கெட்டவர்களை நினை. அடுத்து, பொருள் கூறுக. ஏமம்னா என்னதுன்னா பாதுகாப்பு. மருந்துளை செல்வான் மருத்துவ உதவியாளர். இதோட பொருள் இதுதான் வரும். அடுத்து, இலக்கண குறிப்பு எழுதுக. கெடுக அப்படின்னா கெடுக கா இய இயர். இதில் முடிஞ்சிச்சுன்னா விகுதியில் பார்த்தோம் அப்படின்னா கா இய இயர். இது முடிகிறப்ப வியங்கோல் வினைமுற்று. அடுத்து, குறிப்புணர்வார் ஆரில் முடிஞ்சுன்னா அது வினையாளனையும் பெயர். அப்போ வினையாளனையும் பெயர். அடுத்து, குருவினால் மருத்துவத்தின் பிரிவுகளாக குறள் கூறுவனை அவை. இதற்கான விடை பக்க 105 இருக்குது. பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள். முதல் கேள்விக்கான விடை நோயாளி மருத்துவர் மருந்து மருத்துவ உதவியாளர். நோயாளி மருத்துவர் மருந்து மருத்துவ உதவியாளர் என்று மருத்துவம் 4 கூறுகளில் அடங்கும். இது முதல் கேள்விக்கான விடை. அடுத்து, படைக்கு பாதுகாப்பாக இருப்பவை எவை? இதற்கான விடை பக்க 104 இருக்குது. பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள். இரண்டாவது கேள்விக்கான விடை வீரம் மானம் முன்னோர் வழியில் நடத்தல் நம்பிக்கைக்கு உரியவர் ஆதல் ஆகிய 4 படைக்கு பாதுகாப்பு ஆகும்னு கூட நம்ம எழுதிக்கலாம். இரண்டாவது கேள்விக்கான விடை. அடுத்து, மூன்றாவது, பகைவர் வலிமையற்று இருக்கும்போதே வென்றுவிட வேண்டும் என்னும் குறட்பாவை கூறுக. இதற்கான விடை பக்க 105 இருக்குது. பார்க்கலாம். அதாவது இங்கே இருக்குது பாருங்கள். இந்த குறள் தான். இளைதாக முள்மரம் கொள்க கலையுணர் கைகொள்ளும் காழ்த்து இடது. இது மூன்றாவது கேள்விக்கான விடை. அடுத்து, எப்போது மருந்து தேவையில்லை என்று திருவள்ளுவர் கூறுகிறார். இதற்கான விடை பக்க 105 இருக்குது. பார்க்கலாம். அதாவது இதற்கான 4வது கேள்விக்கான விடை இங்கே இருக்குது பாருங்கள். உண்டதும் செரித்ததும் அறிந்து உண்டால் மருந்து. உண்டதும் செரித்ததும் அறிந்து உண்டால் மருந்து என ஒன்று வேண்டியதில்லை. என ஒன்று வேண்டியதில்லை அப்படின்னு எழுதி முடிச்சுட்டு என்று திருவள்ளுவர் கூறுகிறார். சரி, அந்த மாதிரி எழுதிக்கலாம். 105வது கேள்விக்கான 4வது கேள்விக்கான விடை 105வது பக்கத்தில் இருக்குது. அடுத்து, சிறுவினா பகுதியில் உருவக அணிக்கு திருக்குறள் ஒன்றை எடுத்துக்காட்டாக தந்து விளக்குக. இதற்கான விடை பக்க 106 இருக்குது. பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள். உருவக அணி விளக்கம் முதல்ல நம்ம எழுதிக்கணும். உவமானம் உவமேயம் என்னும் வேறுபாடு இல்லாமல் இரண்டும் ஒன்றே என தோன்றும்படி கூறுவது உருவக அணியாகும். அதுக்கு சான்று இந்த குறள் எழுதிக்கலாம். இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்த்தாக்க பக்குவிடும். இதோட அணி பொருத்தம் என்னென்னா, இறந்து வாழ்தல் என்னும் பாதுகாப்பற்ற படகு கொடாமை என்னும் பாறை மீது மோதினால் உடைந்துவிடும். அவ்வாறு ஓமானம் ஓமேயம் என்னும் வேறுபாடு இல்லாமல் இரண்டும் ஒன்றே என தோன்றும்படி கூறியிருப்பதால் இது உருவக அணிக்கு பொருத்தமாயிற்று. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இரண்டாவது கேள்வி இளைதாக முள்மரம் கொள்க கலையுணர் கைகொள்ளும் காழ்த்த இடத்து. இக்குறட்பாவில் பயின்று வரும் அணியை விளக்குக. இதற்கான விடை பக்க 106 இருக்குது. பார்க்கலாம். அதாவது இதற்கான விடை இங்கே இருக்குது. அது என்ன அணி அப்படின்னா, பிரிது மொழிதல் அணின்னு அப்படின்னு போட்டுக்கோங்க. அதாவது இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி பிரிது மொழிதல் அணி அப்படின்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் இதை எழுதிக்கலாம். அணி விளக்க எழுதலாம். ஓமையை மட்டும் கூறி அதன் மூலம் பொருளை பெற வைப்பது பிரிது மொழிதல் அணியாகும் போட்டு சான்று எழுதிக்கிட்டு அணி பொருத்த எழுதிக்கலாம். முள்மரம் சிறிதாக இருக்கும்போதே அகற்றிவிட வேண்டும் என்பது ஓமை. இது பகைவர்கள் வலிமையற்று இருக்கும்போதே வென்றுவிட வேண்டும் என்ற பொருளை பெற வைப்பதால் இது பிரிது மொழிதல் அணிக்கு பொருத்தமாயிற்று. இது இரண்டாவது கேள்விக்கான விடை. அடுத்து, மூன்றாவது சிறுவினால் எண்ணியதை அடைதல் எப்போது எளிதாகும் குறள் கருத்தை விளக்குக. இதற்கான விடை பக்க 104 இருக்குது. பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள். எப்போதும் எண்ணியதையே எண்ணிக்கொண்டிருந்தால் எண்ணியதை அடைதல் எளியது. இந்த குறள் எழுதி கூட நீங்கள் எழுதிக்கலாம். உள்ளியது எய்தல் எழுதி முன் மற்றும் தான் உள்ளியது உள்ள பெரியன் அப்படின்னு எழுதிட்டு எப்போதும் எண்ணியதை எண்ணிக்கொண்டிருந்தால் எண்ணியதை அடைதல் எளியதை. இது மூன்றாவது கேள்விக்கான விடை. அடுத்து, 4 பகைத்திறம் தெளிதல் குறித்து திருக்குறள் கூறும் கருத்துகள் யாவை? இதற்கான விடை பக்க 104 105 இருக்குது. பார்க்கலாம்.
அதாவது பக்கம் 104 எடுத்துட்டிங்கன்னா இந்த குறள் எழுதலாம் எழுதாமல் எழுதலாம், ஒன்றும் இல்லை. பகை என்னும் பண்பற்ற தன்மையை ஒருவன் விளையாட்டுக்கு கூட விரும்பக்கூடாது, இதை எழுதிக்கிங்க. அடுத்த பக்கத்தில் வில்லேர் உழவர் பகைகொளினும் கொல்லற்க சொல்லேர் உழவர் பகையின் குறள் எழுதிட்டு வில் வீரரின் பகையை பெற்றாலும் சொல்வன்மை உடைய அறிஞரின் பகையை பெறக்கூடாது. அடுத்து இளைதாக, இது ஏற்கனவே நம்ம 3வது கேள்விக்காக இந்த திருக்குறள் படிச்சிருப்போம். மனப்பாட திருக்குறள் வேறு, இது மனப்பாட திருக்குறளாக இருக்குது. அதனால் இதை ஈஸியாக எழுதிக்கலாம். எல்லா குறளுமே கூட எழுதிக்கலாம். குறளை எழுதிட்டு அந்த பொருளை எழுதுங்க. சிறியதாக இருக்கையிலே முள்மரத்தை கலந்திடுக, முதிர்ந்து விட்டால் வெட்டுவரின் கையே காயப்படுத்தும். இது 4வது கேள்விக்கான விடை. அடுத்து பாருங்கள், நெடுவினா. வாழ்வின் உயர்வுக்கு உறுதுணையாக நீங்கள் கருதும் குறட்பாக்கள் சிலவற்றை விளக்கி கட்டுரையாக்குக. இதற்கான விடை பார்க்கலாம். அதாவது முதல்ல குறிப்பு சட்டகம் நம்ம எழுதிக்கலாம். முன்னுரை, எண்ணியதை அடைதல், குறிப்பறிதல், பகைத்திறம் தெளிதல், மருந்தில்லா வாழ்வு, இரவற்ற முடிவுரை. இந்த மாதிரி நம்ம தலைப்பு எழுதிக்கிட்டு ஒவ்வொரு தலைப்பு முன்னுரைன்னு போட்டுட்டு அறம் பொருள் இன்பம் என்று 3 பிரிவுகளுடன் வாழ்வில் உயர்வுக்கு தேவையான கருத்துக்களை கொண்டு வாழ்வின் அனைத்து நிகழ்வுகளையும் கூறும் காலக்கண்ணடியாக திகழ்கிறது திருக்குறள். இது முன்னுரை எழுதிக்கலாம். அடுத்து எண்ணியதை அடைதல். எண்ணியதை அடைதலுக்கு திருக்குறள் நம்ம புத்தகத்திலே இருக்கும். அந்த திருக்குறளே அதோட பொருளே எழுதிக்கலாம். அதாவது உள்ளியது எய்தல் எளிதுமன் மற்றும் தான் உள்ளியது உள்ள பெறின். எப்போதும் எண்ணியதையே எண்ணிக்கொண்டிருந்தால் எண்ணியதை அடைதல் எளிதானதாக அமையும். அடுத்து குறிப்பறிதல்னு போட்டு குறிப்பறிதல் இருக்கக்கூடிய திருக்குறள். குறிப்பில் குறிப்புணர் வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொள்ளல். அதாவது முகக்குறிப்பில் அகக்குறிப்பை அறிபவரை ஏதாவது பொறுப்பை கொடுத்து நம்முடன் துணையாக்கி கொள்ள வேண்டும். அடுத்து பகைத்திறம் தெளிதல். வில்லேர் உழவர் பகைகொளினும் கொல்லற்க சொல்லேர் உழவர் பகை. அதாவது வில் வீரரின் பகையை பெற்றாலும் சொல்வன்மையுடைய அறிஞரின் பகையை பெறுதல் கூடாது. அடுத்து மருந்தில்லா வாழ்வு. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி யுனின். அதாவது உண்டதும் செரித்ததும் அறிந்து உண்டால் மருந்து என ஒன்று வேண்டியதில்லை என்கிறார் வள்ளுவர். அடுத்து இரவச்சம். இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்த்தாக்க பக்குவிடும். இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா பிறரை எதிர்பார்த்து இறந்து வாழ்தல் என்னும் பாதுகாப்பற்ற படகு கொடாமை என்னும் பாறை மோதினால் உடைந்து விடும். இதை எழுதிக்கலாம். அடுத்து முடிவுரை எழுதிக்கிங்க. இவ்வாறு நம் வாழ்வின் உயர்வுக்கு வள்ளுவரின் கருத்துக்கள் என்றும் உறுதுணையாக அமைகின்றன. இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து 2வது நெடுவினாவது மருந்து மருத்துவர் மருத்துவம் குறித்து திருக்குறள் தரும் கருத்துக்களை தொகுத்து எழுதுகன்னு இருக்கும். இதற்கான விடை இங்கே இருக்குது பாருங்கள். மருந்துன்னு போட்டுட்டு மருந்தில் உண்டதும் செரித்ததும் அறிந்து உண்டால் மருந்து என ஒன்று வேண்டியதில் என திருக்குறள் கூறுகிறதுன்னு போட்டு இந்த திருக்குறள் எழுதிக்கிங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மருத்துவர்னு போட்டு நோயையும் அதன் காரணத்தையும் அதை நீக்கும் வழியையும் ஆராய்ந்து மருத்துவர் செயல்பட வேண்டும். நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல். அதாவது நோயாளியின் வயதையும் நோயின் அளவையும் பருவகால நிலையினையும் அறிந்து மருத்துவர் செயல்பட வேண்டும். அடுத்து மருத்துவம். நோயாளி மருத்துவர் மருந்து மருத்துவ உதவியாளர் என்று மருத்துவம் 4 கூறுகளில் அடங்கும். இது வரல எழுதிக்கலாம். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.